புல்லாக்குது வண்டிக்கு. ஐயோ முத்து பார்க்காதீங்க மாமா, வெக்கமா வருது. ஐயோ எப்பா ஒரே நிமிஷம் 6 மாசம் 6 வருஷம் பொண்டாட்டினாலும் பங்கு போட்டு படுபடிச்சு ஆவி. ஏண்டி எனக்கு என்ன குறைவு? எனக்கு கை கால் குறைவா, மூக்கு குறைவா, எதுல குறைய கண்டுட்டேன்? என்னடா சிந்து மாட்டு மாடியாடு கிடக்குது. ஒரு பக்கம் 10 லிட்டர் பால் பீஸ் சாப்பிடுக்குது. ஏன் இன்னும் 20 லிட்டர் சேர்த்து பேசிட்டு போ. இங்க ஒரு கேடு பீஸ்ல மாட்டேங்குது. அது ஏன் பிரியம்? அதுக்குதான் குடம் கூடிய இருக்கு மாமா. முத்து பார்க்காதீங்க மாமா, எனக்கு ஒரு வெக்கமா வருது. ஓ கண்ணம்மா, 6 மாசம் 4 கிலோ பழுப்பு பீஸ் போய் கீழே குத்து தெரியுது. ஐயோ சாமி ஆயம்மா ஒரு கம்பெனிக்கு பிள்ளை வேற. ஏண்டி எப்ப குளிப்பேன் நானா? சைடு ரோஸ் வேற புறத்தை புடிச்சுக்கு. ஐயோ நான் வந்து தீபாவளி கண்டாதான் குளிப்பேன். தீபாவளி குடிச்சா மறுபடியும் தீபாவளிக்கு தான் ஏன்னு கேட்பேன். நல்லா நஸ்மி போயிரும், தினமும் குடிச்சா நஸ்மி போயிரும். ஊர்ல லட்சுமி கடாசாரம் போயிருக்கேன். இருந்தாலும் நான் யாருன்னு தெரியுமா? யாரு? என் பெயர் என்ன தெரியுமா? என்ன? என் உருவத்தை பார்த்தா நோக்கு எப்படி தெரியுது? ஓ எப்பா சுடுகாட்டு இருந்துச்சு பேயாடு காட்டேரிய தெரியும். முத்து முத்து பல்லடைக்கு இதா சத்து பல்ல புண்டா முத்து முத்து பல்லுங்கிற ஒரு பல்ல காடு குண்டு குண்டு மலையலை. இதே ஒரு விசேஷத்துக்காக மாட்டேங்குது. கறி போடாதரா. ஏய் என் பெயரோ பேரண்ட கண்ணி. ஓ உன்னுடைய பேர் தான் பேரண்ட கண்ணி. ஆமா. என்ன என்ன சத்தம் தெரியுது? பாவாடை கிழியுது. இருந்தால் நான் யாரை திருமணம் செய்ய? யாரு? என் கணவர் யார் தெரியுமா? யாரு? நோக்கு தெரியுமா? நீதான் சொல்ல புருஷன். என் கணவரோ? ஆமா கண்ணு போட்டுச்சு ஒண்ணு போடலையா? போனவன இல்ல அந்த அக்கா சொசைட்டி நீ இப்படியே பேசு. டீ கடைக்கு பால் அடுத்த வருஷம் இந்த கோயிலுக்கு வரதுக்குள்ள வாய்ப்பு உண்டாகட்டும். வாய்ப்பு புண்டே போட்டுமா? வாய்ப்பு உண்டாகும். அப்படி சொல்லு. என் கணவரோ பேரண்ட ராஜன். உன்னாட்டியே முடி வச்சிருந்தாரு. என் கணவருக்கு என்ன வேலை? காட்டுக்கு சென்று சிங்கம், கரடி, சென்னாய், மிருகம் இவையெல்லாம் வேட்டையாடி பெருத்து மூட்டை கட்டிக்கொண்டு கரியே. ஆமா அந்த கரியெல்லாம் எனக்கு சாப்பிடறதுக்கு கொடுப்பாரு. மாமிசம் கர மாமிசம் எனக்கு இப்ப சப்பு கொடுக்கணும். நீ உட்காரு நான் சப்பு கொடுக்கறேன். ஆட்டு மிருகத்தினுடைய செப்பை. அந்த சப்பியா? ஆமா. சரி இவையெல்லாம் சாப்பிட்டு எனக்கு இன்னும் பசியே அடங்கவில்லை. எவ்வளவு தின்னாலும் பசி அடங்க. எனக்கு இப்ப குஞ்சு வேண்டும். புள்ள ஒரே ஒரு குஞ்சு புள்ள. அந்த குஞ்சுக்கு வேலை கொடுத்து சத்தியமா 1 மாசம் ஆகுது. அடையணி கோழி குஞ்சு. என்னது கோழி குஞ்சு? என் குஞ்சு கொடுங்க. உன் குஞ்சு என்ன எல்லாம் குலைத்து விடுவேன். இருந்தால் இப்படி மிருக ஜீவராசிகளை சாப்பிட்டு எனக்கு பசி என்ன சரியில்லாத காத்தாக்குது. பசி எடுக்கின்றது. இருந்தாலும் வனத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களை அனைத்தையும் வேட்டையாட வேண்டும். சரி என் கணவர் வருவதற்குள்ளாக கயிறு கிடைக்கிறது ஏதாவது முடியும். ஆமாமா போலாமா?
கட்டுக்கட்டா நீரழிந்து காலை தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே, உங்களை பார்த்த உடனே எனக்கு மிகவும் பிடித்து விட்டது. என்ன பைத்தியமா? முடியாம நாம வருவோம். சுவாமி, எங்கே இவ்வளவு தூரம் சென்று கொண்டிருக்கிறேன்? அரகரவகாதியவா, இந்த வனத்தில் வாழக்கூடிய கெண்ட பேரண்டி பச்சை மாமுசுகளை பகிர்ந்து உண்ணக்கூடிய வனக்கெண்ணை கெண்ட பேரண்டிக்கு இனிமேல் ஆசையா? ஆண்டவனே சிவசிவா, அம்மா ஏனம்மா எந்த தாயே, பணிவா சொல்றோம்மா, இனி பச்சை மாமுசை உண்ணக்கூடிய வனக்கண்ணி செய்யமில்லும் திரேகமலான ஆட்டம், கத்தாழ பெரு சுரங்க காலகத்தின் ஆட்டம், இப்பேற்பட்ட துர்நாற்றம் உடைய வனக்கண்ணி என் மேல் ஆசையா? அம்மா வேண்டாம் தாயி. என்ன அண்ணா நீங்க வாங்கல, என் மேல நாத்து அடிக்குதுன்னு சொல்றாங்களே சாமி. எனக்கு என் அழகுக்கு என்ன குறைவு? பல்லு குறைவா, இல்ல என் தலைமுடியும் கூந்தல்ல தான் குறைவா, இல்ல சூத்துல தான் குறைவா? அழகா வாட்டர் கழிச்சு அடிக்குது, கொஞ்சமா மட்ட தரக்கா இருக்க மாட்டேங்குது. சங்கமரே, இது உன் மீது காதல் கொண்டிருக்கிறேன். ஒரு முறை, ஒரே ஒரு முறை என்னை கட்டி பிடித்து அசையாது ஒரு முத்தம். சிவசிவா, எத்தனை முறை என்னிடத்தில் வாதாடினாலும் மண்டாடினாலும் தாய் என்பேன், சேய் என்பேன், தங்கை என்பேன், என் மாதா என்பேன், நான் மறுவார்த்தை பேச மாட்டேன். பார்த்தால் உன்னை பெற்றெடுத்த தாய் மாதிரி இருக்குதா? என்ன பார்த்தா இவர் பெற்ற தாய் மாதிரி இருக்குதானே? நான் உனக்கு இந்த மாரியா பால் கொடுத்து வளர்த்தேன். ஆண்டவனே சிவசிவா, உன்னை பெற்றாய் உன்னை வணக்கென்னை கெண்ட பிராணியின் தாயே, கட்டில் உண்டு மெத்தை உண்டு கால் பிடிக்க தாதின்னு சொல்றீங்க அம்மா. மேல் பெண் என்றால் பேய மனமரம் என்பார்கள். படுகளத்தில் ஒப்பாரி என்ன, சண்டையில் சிங்காரம் என்ன, வேறெந்த ராசத்தி பெண் என்றால் எனக்கு பயமா, அடி அழைத்து போடி சிரித்து
ஐயம்மா அடி அரைக்கி போடி துணிக்கு எட்டாத கலைக்கு இஷ்டப்படலாமா அடி அரைக்கி போடி துணிக்கு மாமிசத்தை உண்ணக்கூடியவள். நான் வாயை திறந்தேன் என்றால் உன்னை இக்கணமே விழுங்கிவிட முடியும். இப்பேற்பட்ட ஒரு ஆணழகனை நான் கட்டி புணர ஆசை கொண்டிருக்கிறேன். என்னை தாய் என்றும் மாதா என்றும் என்னை அவமானம் செய்கின்றாய். ஓடிவிடு. இவளத்தை விட்டு அப்பால் புறப்படுகிறேன். பார்த்துக் கொள்கிறேன் உன்னை. வேட்டைக்கு சென்று நான் வீடு திரும்பினால் என் மனதாவட்டவள் எனக்கு ஆளை ஏந்தி வரவேற்பான். ஆனா இன்னைக்கு என்ன சக்கரத்தை காணும். எனக்கு 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 மாங்கா படுத்திருக்கும். ஒப்பரிக்கிறாளே. ஐயோ சாமி மண்ணா வந்துட்டியா? இன்னும் சாப்பிட்டியா? ஐயோ மண்ணா வந்துட்டீங்களா? ஐயோ என்ன ஒரே அழுகுற சத்தம். நான் எப்படி சொல்லுவேன்? என்னன்னு சொல்லுவேன்? ஐயோ இங்கறியா சாமி? என் உடம்பு என் தேகத்தை எல்லாம் பார்த்தாயா? மேடையெல்லாம் காயப்பட்ட மேனி என்னாடி நடந்தது. என் மேனி எல்லாம் காயப்பட்டிருக்கின்றது. என் ஆடையெல்லாம் அங்கங்கே கிழிந்து தொங்குகின்றது. எனக்கு என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை என்னாச்சுன்னு கேட்டியா? அங்கிருந்து வரும்பொழுதே ஆளு வேண்டி என் மனைவி பின்னால காட்டி நிற்பான். சரி மேல ஐயோ சாமி இப்படி ஆயி போச்சுங்க. ஆனது என்ன? யாரோ ஒரு ஜங்கும பையன் இந்த வனத்துக்கு வந்தான். என் இடத்தில் சுங்கானை கேட்டான். சுங்கானுக்கு நெருப்பு வேண்டும் கேட்டான். நானும் அவன் வார்த்தையை நம்பி எளிய எட்டி போன
என்ன கங்கா அங்க தொட்டு இங்க தொட்டு என்ன கருப்பு வரியாக்கிட்டா சாமி. இருக்குதான் கருப்பு குயிதான் கருப்பவதியா என்னை கெடுத்து விட்டான் சாமி. யாரோ எங்கமான் ஜோகி என்ன பண்ண தண்ணி கிடைக்கிறோம் சிவந்து வழியில போங்க. ஆமா என் மனைவி பத்தினிடா. எப்படி உனக்கு தெரியுது? எனக்கு போட்ட முந்தானி யாருக்கும் போட மாட்டான். மத்தவங்க போட்டா சாக்கு போய் போட்டா. ஐயோ சாமி இது உனக்கு தெரியுது. இந்த ஊருக்கெல்லாம் நீதானே இனிமே அழகா இருந்தா என்ன இல்லன்னா என்ன சங்கும பையனை கெடுத்து கவலைப்பட வேண்டாம். எவ்வளவு தூரம் போயிருப்போம்? இப்பதான் காதவழி தூரம் போயிருக்க மாட்டான். ஒரே ஒரு காதவழி. ஆமா எனக்கு ஒரே 8. ஆமா அவனை பிடித்து வந்து அவன் சிரசை வெட்டி நம்மளுடைய பாடி கூடாரத்துக்கு நான் தொங்க விடுறேன். அப்பதான் நீ என் புருஷன் ஆகட்டும். மன்னா ராசிக்குட்டி அழுவாத. ஐயோ மாமா வீட்டுக்கு தூரம் போயிட்டு நடக்குது. இந்த வனத்தில் வாழக்கூடிய கெண்ட பிற ராசதா என் சுவாமி ஏன் என்ன வழி மறைக்கிறேன்? இந்த வழியாக வரும் பொழுது என் மனைவி ஆவட்ட கண்ட வேலனுக்கு அவள் அழகு பார்த்தால் சொல்லிக்க முடியாத அழகா இருப்பா. அவளை கைப்பிடித்து இழுத்து உன் காம வரையை தீர்த்து என் மனைவி பண்ணாத கந்தகோணம் பண்ணி விட்டுட்டான். சுவாமி ராதசனி என் மேல் ஏன் நீர்த்தூர் போடுற? பெண்ணால கெட்டவர் உலகத்தில் கோடான கோடி உண்டு. ஆனால கெட்டவர் அங்குமில்லை இங்குமில்லை. சாமி நான் தாயாக பார்த்தேன். கண்ணனை பார்த்தேன். அவரு ஒண்ணு பேசுறேன். என் மாதாவை பார்த்தேன். மறுவார்த்தை பேசுறேன். வீணால் பெண் பேச்சு கேட்டு என்மேல் ஏன் மீன் எப்படியாடா வீட்டுக்காரன் அழகு என்ன அவன் வடிவம் என்ன அவளால கெடாதங்கிற என் மனைவியை நீ சித்திரவதை செய்திருக்கிறாய். உன்னை உயிரோட விடுறதில்லை.
ஐயோ எனக்கு எனக்கு ஏதோ ஒரு ஞாபகம் இருக்கு. ஐயோ வக்கீல வக்கீல் ஐயோ சாமி ஜட்ஜி ஏன் ராஜா என்னை விட்டு போயிட்டு சாமி ஐயா சங்கமரே நீ இருப்பது நான் இருந்தேன் அச்சனா ஐயா சாமி யார் ஐயா சாமி? என் கணவனிடத்தில் தாங்கள் என்னை கெடுத்து விட்டதாக சொல்லி அவரை தூண்டிவிட்டு உன்னை கொலை செய்வதற்காக இப்பேற்பட்ட காரியத்தை செய்தேன் எப்படியாவது என் கணவன் உயிரை தாங்கள் தான் கொடுக்க வேண்டும் சாமி சிறையோர் செய்த பிழையை பெரியோர் மன்னிக்கிறோம். பெண் புத்தி பின்புத்தி பேதக புத்தி மடிப்பித்தம் நாங்களே பித்தத்தரே இது உன்னுடைய கனவு உயிரை எழுப்பி தருகிறேன். ஓ நமச்சிவாயா. தப்பு போற அங்க இருக்குது அங்க ஒரு ஜகமா தப்பு போற ஊட்டு யார் மேல தப்பு இருக்கு என்னை உன்னை கெடுத்து விட்டான்னு அவரு கெடுக்கவில்லை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் அவரை பார்த்த உடனே மோகம் கொண்டேன் அதனால் அவரோடு சேர விரும்பி அவர் அதற்கு மறுக்க உங்களிடத்தில் பொய் சொல்லிவிட்டதாக பொய் சொல்லிவிட்டேன் முகத்தில் முடிச்சு ஆமா முடிச்சு இது பெண் பத்து என்று சொல்வார் அதே போல என் மனைவியால் வார்த்தை கேட்டு உங்களை தப்பு தவறா பேசியிருந்தான் எங்களை மன்னித்தள்ள வேண்டும் அப்படி இருந்தாலும் சுவாமி இது பரவடத்திலே அரகரா திருதுவா என்று அந்த வீரடத்திலே வரவாங்க போறீங்க எங்களுக்கோ நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்லை எங்களுக்கு குழந்தை வர வாங்கி வர வேண்டும் உலகத்தில் செல்வந்தனா வாழ்ந்தாலும் புத்திர பாக்கியம் இல்லை என்றால் அந்த வாழ்க்கைக்கு நிகரில்ல இடம் இல்லையா இல்ல. உனக்கு முதல் வரம் புத்திர பாக்கியம் வாங்கி வருகிறேன், புறப்படு. அது மட்டுமல்ல இந்த காலகத்திலே நாங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் எங்களுக்கு பசி எடுங்கிறது இல்ல அந்த பரவடத்திலே எங்களுக்கு பசி எடுங்கிற மாதிரி ஒரு உரம் வாங்கிட்டு வாங்க வாங்கி வருகிறேன். அப்படி ஆகட்டும் அது மட்டுமல்ல நாளை உனக்கும் அதாவது திருவாரூர் ஆலைக்கும் போர்க்களம் ஏற்பட்டால் வேறண்டா வேறண்டு சென்றால் அத்தனையே நாங்கள் வந்து காத்திருந்தோம் வருகிறீர்கள். மாதவா ஐயா இப்பொழுது அர்ஜுனானவர் இமயமலச்சாரல் சரி இமயமலச்சாரல் ஈசானி மூளை அருகாமை நொய்மலச்சாலை நொய்மலத்த அருகாமையில் அடர்ந்த ஒரு வட்டப்பாறை ஆமா அங்க ஒரு ஒத்தை கண் புற்று அங்கு இப்பொழுது நவோகமத்தை நாட்டி மூத்த சொல் பிரகாரம் ஆமா இந்த சோழிபிற்குரிய சோழாவிற்குரிய திருநீரை ஆமா. சமமா நிறுத்தி நிறுத்தி. நாம் தவம் செய்ய போகிறேன். ஆமாம் ஆகட்டும். ஏழு சமயர்களே அர்ஜுன மகாராஜன் சிவனை கோரி தவம் இருக்கும் தருவாயில் சிவபெருமான் சபைக்கு வருகிறார் அந்த